இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 24. அத்தி பழங்களின் அடையாளம். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் யூதாவின் தலைவர்களையும் தச்சர்களையும் கொல்லர்களையும் எருசலேமிலிருந்து நாடு கடத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்ற பின்னர், இதோ, ஆண்டவரது கோவில் முன் அத்தி பழங்கள் நிறைந்த 2 கூடைகள் வைக்கப்பட்டிருந்ததை ஆண்டவர் எனக்கு காட்டினார். ஒரு கூடையில் மிக நல்ல அத்தி பழங்கள் இருந்தன. அவை முதலில் பழுத்தவை போன்று இருந்தன. மற்ற கூடையில் கெட்ட அத்தி பழங்கள் இருந்தன. அவை தின்ன முடியாத அளவுக்கு மிக கெட்டவையாய் இருந்தன. அப்போது ஆண்டவர் என்னை பார்த்து, எரேமியா, நீ காண்பது என்ன என்று கேட்டார். நான் அத்தி பழங்களை பார்க்கிறேன். நல்லவை மிக நல்லவையாயும் கெட்டவை தின்ன முடியாத அளவுக்கு மிக கெட்டவையாயும் இருக்கின்றன என்றேன். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: யூதாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள், அதாவது இவ்விடத்திலிருந்து கல்தேயரி நாட்டுக்கு நான் அனுப்பியிருப்பவர்கள் இந்த நல்ல அத்தி பழங்களை போன்றவர்கள். அவர்களை நான் நல்லவர்களாக கருதுகிறேன். அவர்களுக்கு நன்மை செய்வதில் நான் கண்ணாயிருக்கிறேன். அவர்களை மீண்டும் இந்நாட்டுக்கு கொண்டு வருவேன். நான் அவர்களை கட்டி எழுப்புவேன், கவிழ்த்து வீழ்த்த மாட்டேன். நான் அவர்களை நட்டு வளர்ப்பேன், பிடுங்கி எறிய மாட்டேன். நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் உள்ளத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன். ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வருவார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: யூதா அரசன் செதேக்கியாவையும் அவனுடைய தலைவர்களையும் இந்நாட்டில் விடப்பட்டுள்ள எருசலேமின் எஞ்சியோரையும் எகிப்து நாட்டில் வாழ்வோரையும் தின்ன முடியாத அளவுக்கு கெட்டவையாய் இருந்த அத்தி பழங்களைப் போல் நடத்துவேன். உலகின் அரசுகள் அனைத்துக்கும் அவர்கள் திகிலின் சின்னமாக அமைவார்கள். நான் அவர்களை துரத்தியடிக்கும் இடங்களில் எல்லாம் அவர்கள் வசை சொல்லுக்கும் ஏளனத்துக்கும் பழிப்புரைக்கும் சாபத்துக்கும் ஆளாவார்கள். அவர்களுக்கும் அவர்களின் மூதாதையருக்கும் நான் கொடுத்த நாட்டில் அவர்கள் அழியும் வரை அவர்கள் மேல் வாளையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன். இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 25. ஆண்டவரின் சாட்டையான பாபிலோன். யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிம் ஆட்சியேற்ற 4ஆம் ஆண்டில், அதாவது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற முதல் ஆண்டில், யூதா மக்கள் அனைவரையும் குறித்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. அதனை இறைவாக்கினரான எரேமியா யூதாவின் எல்லா மக்களுக்கும் எருசலேமின் குடிமக்கள் யாவருக்கும் எடுத்துரைத்தார். ஆமோனின் மகனும் யூதாவின் அரசருமான யோசியா ஆட்சியேற்ற 13ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை, அதாவது கடந்த 23 ஆண்டுகளாக ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டு வந்துள்ளது. நானும் அதை உங்களிடம் தொடர்ந்து கூறி வந்துள்ளேன். நீங்களோ அதற்கு செவி கொடுக்கவில்லை.
ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் எல்லாரையும் தொடர்ந்து அனுப்பியுள்ளார். நீங்களோ காது கொடுத்து கேட்கவில்லை, கவனிக்கவும் இல்லை. அவரது செய்தி இதுவே: நீங்கள் ஒவ்வொருவரும் தத்தம் தீய வழிகளையும் தீச்செயல்களையும் விட்டுவிட்டு திரும்புங்கள். அப்போது ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் மூதாதையருக்கும் எக்காலத்திற்குமென கொடுத்துள்ள நாட்டில் வாழ்வீர்கள். வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்து வழிபடாமலும் உங்கள் கை வேலைப்பாடுகளால் எனக்கு சினமூட்டாமலும் இருந்தால் நான் உங்களுக்கு தீங்கிழைக்க மாட்டேன். நீங்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். உங்கள் கை வேலைப்பாடுகளால் உங்களுக்கே தீங்கிழைக்கும் வகையில் எனக்கு சினமூட்டினீர்கள். ஆகவே படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் சொற்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். எனவே நான் வடநாட்டு குலங்கள் அனைத்தையும் என் ஊழியனான பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசரையும் கூட்டி சேர்த்து அவர்களை இந்த நாட்டுக்கும் இதன் குடிமக்களுக்கும் சுற்றியுள்ள எல்லா நாடுகளுக்கும் எதிராக கொண்டு வருவேன் என்கிறார் ஆண்டவர். நான் அவர்களை முற்றிலும் அழித்து விடுவேன். அவர்கள் இகழ்ச்சிக்குறியாக காட்சியளிப்பார்கள். ஏளனத்துக்கும் முடிவில்லா அழிவுக்கும் உள்ளாவார்கள். அவர்களிடம் மகிழ்ச்சியொலியும் உவகை குரலும் திருமண ஆரவாரமும் இயலாதிருக்க செய்வேன். இயந்திர கற்களின் ஓசையும் விளக்கின் ஒளியும் இல்லாதிருக்க செய்வேன். இந்நாடு முழுவதும் அழிந்து பாழ் நிலமாகும். சுற்றியுள்ள நாடுகளும் 70 ஆண்டளவாய் பாபிலோனிய மன்னனுக்கு அடிமையாகும். 70 ஆண்டுகள் முடிந்த பின் பாபிலோனிய மன்னனையும் அந்த நாட்டையும் தண்டிப்பேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களது குற்றத்தின் காரணமாக கல்தையரின் நாட்டை என்றென்றைக்கும் பாழ்நிலம் ஆக்குவேன். நான் அந்த நாட்டுக்கெதிராய் பேசியுள்ள அனைத்து சொற்களும் எரேமியா வேற்று நாடுகளுக்கு எதிராய் உரைத்து இந்நூலில் எழுதப்பட்டுள்ள அனைத்து இறைவாக்குகளும் அந்நாட்டின் மேல் நிறைவேறச் செய்வேன். அந்நாட்டினரை கூட பல இனத்தாரும் மாமன்னர்களும் அடிமையாக்குவார்கள். அவர்களின் செயல்களுக்கும் நடத்தைக்கும் ஏற்றவாறு நான் அவர்களுக்கு கைமாறு அளிப்பேன். கிண்ணத்தின் அடையாளம். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: சீற்றத்தால் நிரம்பியுள்ள இந்த இரசக்கிண்ணத்தை என் கையிலிருந்து எடுத்து நான் உன்னை எந்த மக்களினத்தாரிடம் அனுப்புகிறேனோ அந்த மக்களினத்தார் எல்லாருக்கும் குடிக்க கொடு. நான் அவர்கள் மேல் அனுப்பப் போகும் வாளை முன்னிட்டு அவர்கள் குடித்து தள்ளாடி வெறி கொள்வார்கள். அப்போது நான் ஆண்டவரின் கையிலிருந்து அந்த கிண்ணத்தை எடுத்து, ஆண்டவர் என்னை எந்த மக்களினத்தாரிடம் அனுப்பியிருந்தாரோ அந்த மக்களினத்தார் எல்லாருக்கும் குடிக்க கொடுத்தேன். எருசலேமும் யூதாவின் நகர்களும் அவற்றின் அரசர்களும் தலைவர்களும் அதனை குடிக்கச் செய்தேன். இன்று காண்பது போல் அவை அழிந்து பாழாகவும் ஏளனத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளாகவுமே இவ்வாறு செய்தேன். எகிப்திய மன்னன் பார்வோனுக்கும் அவனுடைய அலுவலர்கள், தலைவர்கள், மக்கள் எல்லாருக்கும், அங்குள்ள வேற்றின மக்கள் அனைவருக்கும், ஊசு நாட்டு மன்னர்கள் யாவருக்கும், பெலிஸ்திய மன்னர் அனைவருக்கும், அஸ்கலோன், காசா, எக்ரோன், அஸ்தோது ஆகிய நகர்களில் எஞ்சியோருக்கும், ஏதோம், மோவாபு, அம்மோன்
புதல்வர்களுக்கும் தீர் சீதோன் மன்னர்கள் யாவருக்கும் கடலுக்கு அப்பால் உள்ள கடற்கரை நாட்டு மன்னர்கள் எல்லாருக்கும் தேதான் தேமா பூசு ஆகியோருக்கும் முன் தலையை மலித்து கொள்ளும் எல்லாருக்கும் அரபாவியாவின் எல்லா மன்னர்களுக்கும் பாலை நிலத்தில் வாழும் பல இன மக்களின் மன்னர்களுக்கும் சிம்ரியின் மன்னர்கள் யாவருக்கும் ஏலாம் மன்னர்கள் எல்லாருக்கும் மேதிய மன்னர்கள் அனைவருக்கும் ஒருவருக்கு பின் ஒருவராய் அருகிலும் தொலைவிலும் உள்ள வடநாட்டு மன்னர்கள் யாவருக்கும் மண்ணுலக நாடுகளின் அரசுகள் அனைத்துக்கும் அக்கிண்ணத்திலிருந்து குடிக்க கொடுத்தேன். அவர்களுக்கு பிறகு சேசாக்கு மன்னனும் குடிப்பான். இஸ்ரவேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: குடியுங்கள், போதை ஏற குடித்து கக்குங்கள். நான் உங்கள் மேல் அனுப்பும் வாளால் வீழுங்கள், எழவே மாட்டீர்கள் என நீ அவர்களிடம் கூறு. உன் கையிலிருந்து கிண்ணத்தை எடுத்து குடிக்க அவர்கள் மறுத்தால் நீ அவர்களிடம், படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் குடித்துதான் ஆக வேண்டும் என கூறு. இதோ, என் பெயர் வழங்கும் இந்நகருக்கு தீங்கு செய்ய போகிறேன். நீங்கள் மட்டும் தண்டனையிலிருந்து தப்பிவிட முடியுமா? தப்பவே முடியாது. ஏனெனில் நாட்டில் வாழ்வோர் அனைவருக்கும் எதிராக வாளை வரவழைக்கப் போகிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகவே அவர்களுக்கு எதிராக இச்சொற்களை எல்லாம் இறைவாக்காக உரை. ஆண்டவர் மேலிருந்து கர்ச்சனை செய்வார், தமது தூய உறைவிடத்திலிருந்து குரல் எழுப்புவார். தம் மந்தை மீது கடுமையாக கர்ச்சனை செய்வார். திராட்சை பழம் மிதிப்போரின் ஆரவாரம் போல் பூ உலகில் வாழ்வோர் அனைவருக்கெதிராகவும் குரல் எழுப்புவார். அவரது கர்ச்சனை உலகின் எல்லை வரை எட்டும். ஏனெனில் ஆண்டவர் மக்களினங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப் போகிறார். அவர் எல்லா மனிதருக்கும் தீர்ப்பு வழங்கப் போகிறார். தீயோரை அவர் வாளுக்கு இரை ஆக்குவார் என்கிறார் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ, நாட்டிலிருந்து நாட்டுக்கு தீமை பரவுகின்றது. பூ உலகின் எல்லைகளிலிருந்து பெரும் புயல் ஒன்று கிளம்புகின்றது. அந்நாளில் ஆண்டவரால் கொல்லப்பட்டவர்கள் உலகின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை விழுந்து கிடப்பார்கள். புலம்புவாரற்று, எடுத்து சேர்ப்பாரற்று, புதைப்பாரற்று தரையில் சாணம் போல் கிடப்பார்கள். மேய்ப்பர்களே, ஒப்பாரி வையுங்கள், கதறி எழுங்கள். மந்தையின் தலைவர்களே, சாம்பலில் புரளுங்கள். ஏனெனில் நீங்கள் கொல்லப்படுவதற்கும் சிதறடிக்கப்படுவதற்கும் நாள்கள் நெருங்கிவிட்டன. விலை உயர்ந்த பாத்திரம் விழுந்து நொறுக்கப்படுவது போல் நீங்களும் விழுந்து அழிவீர்கள். மேய்ப்பர்கள் ஓடி ஒளியவியலாது, மந்தையின் தலைவர்கள் தப்ப வழியிராது. மேய்ப்பர்களின் அழுகுரலும் மந்தையின் தலைவர்களது ஒப்பாரியும் கேட்கின்றது. ஏனெனில் ஆண்டவர் அவர்களின் மேய்ச்சல் நிலத்தை அழித்து விட்டார். அமைதியான பசும்புல் தரைகள் ஆண்டவரின் கோபக்கனலால் அழிந்து போயின. குகையிலிருந்து வெளியேறும் சிங்கத்தை போல் அவர் வெளியேறிவிட்டார். கொடியோனின் வாளாலும் ஆண்டவரின் கோபக்கனலாலும் அவர்களது நாடு பாழாய் போயிற்று.